இது பாருங்க தொகுதி, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க மட்டும் கொள்ள கொள்ளையா பணம் சம்பாதிக்கணும், நான் மட்டும் கையில திருவோட்டை எடுத்துக்கிட்டு தொகுதி தொகுதியா பிச்சை எடுக்கணுமா? இல்லங்க, நான் சொல்ல சொல்ல நீங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சத்தம் போட்டு பேச எனக்கு பிடிக்காது. இவ்வளவு நாளா உங்களுக்கு பிடிச்சதாதான் செஞ்சிட்டு இருந்தேன். அநாத ஆசிரமம்னு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க சொன்ன அக்கிரமத்தை எல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். காலம் பூரா உங்களுக்காக கண்டவன் காலை புடிச்சிட்டு இன்னைக்கு கரண்ட் பில்ல கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணுன்னு. இப்ப கரண்ட் பில் அதிகமாயிடுச்சுல்ல, இந்தாங்க என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அதை எடுத்துக்கிட்டு இவ வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். அட கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு தான். நீ என்ன எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிறேன். இப்படித்தான் அன்னைக்குன்னு சொன்னேன். இத பார் தொகுதி, இனிமே இந்த மாதிரி எலும்பு துண்டை எல்லாம் போட்டு என்னை ஏமாத்த முடியாது. ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி அண்ணா நகர்ல இருக்கிற அந்த 5 கிரவுண்ட் நிலத்தையும் உடனடியா என் பேர்ல மாத்தி ஆகணும். இல்ல நான் பொம்பளையா இருக்க மாட்டேன், பேயா மாறிடுவேன். ஜாக்கிரதை. படபடன்னு பேசினாலும் பாப்பா தொழில் தெரிஞ்சவன். நான் அனுபவஸ்தன் சொல்றேன், கொஞ்சம் அணைச்சு போங்க. பொம்பளையாச்சு என்ன பார்த்தேன், நானும் பார்த்ததுனாலதான் சொல்றேன். விக்கையார் மூச்சு விடாம பேசிட்டு போறா. இனிமே பேச்சு நிறுத்த முடியாது, மூச்சு நிறுத்த வேண்டியதுதான். உண்மையை சொல்லாம உன்னை நான் விட மாட்டேன். நீ கொலை செஞ்சேன்னு நான் சொல்லல, ஆனா யார் செஞ்சது எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது. அன்னபூர்ணியை கொலை செஞ்சது யாருன்னு சொல்லு, இல்லன்னா நீ அடிபட்டே செத்துருவ. சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. ஆனா அந்த தொகுதியை பத்தி எனக்கு தெரியும். உன்னை இந்த கொலையில சம்பந்தப்படுத்தினதே அந்த தொகுதி தான். இப்ப சொல்லு, என்ன நடந்திருக்கலாங்கிறத சொல்லு. சொல்றேன். அவன் சொல்லக்கூடாது. ஆமா தொகுதி, அவன் சாட்சியே சொல்லக்கூடாது. அப்படி அவன் சொன்னான்னா உங்க மான மரியாதை மாத்திரம் இல்ல, உயிரே போயிடும். ஏன்னா அந்த கொலையில நீங்க நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கீங்க. இது வரைக்கும் எனக்கு எதிராக சாட்சி சொன்னவன் எவனும் உயிரோடு இருந்தது கிடையாது. இவனும் இருக்கக்கூடாது. போலீஸ் அடிச்ச அடியில உடம்பெல்லாம் ரணமா இருக்குன்னு சொன்னாரு. வேலைக்கு போகாதன்னு சொன்னா கேட்டாதானே. சரி சரி, இதுல கறி குழம்பு வச்சிருக்கேன், பிச்சு மிதி வைக்காம சாப்பிட சொல்லு. சரி. சாயந்தரம் வரும்போது மறக்காம அந்த டிஃபன் பாக்ஸ் நிறைய மல்லிப்பூ வாங்கிட்டு சொல்லு. கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கா? இனி என்ன விசேஷம்? எங்க கல்யாண நாள். ஷோக்கு தான், சேக்கு டான்ஸ் தான். திரும்ப திரும்ப கேக்குறேன்னு நினைக்காதீங்க, திரும்பவும் கேக்குறேன். தொகுதி தூச்சட்ல என்ன கொடுத்துட்டு இருக்காரு? பிரியாணி. வேணா மோந்து பாரு. மோந்து பாக்குறதா? சாப்பிட்டே பாத்துருவோம். அறிவு கட்டவனே, உள்ள பாம்பு இருக்கு. பாம்பா? ஆமா, தொடர்ந்து டமார் முடிச்சு. என்ன சொல்றீங்க? அதாவது சீதாராமன் இருக்கானே, அவன் நம்ம தொகுதிக்கு எதிராக நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல போறான். அதனால இன்னைக்கே கொல்லணும்னு இதுல பாம்பு வச்சு. இதுல பாம்பு வச்சு அவன் எப்படி கொல்றது? மண்டையில மயில் தான் கிடையாதுன்னு நினைச்சேன், மூளையும் இல்லாம இருக்கு. ஆமா, அதாவது அந்த பையன் கொண்டு போறான் பாரு சட்டி, அந்த சட்டியில சோறு இருக்கு, இந்த சட்டியில பாம்பு இருக்கு. சட்டியை மாத்திட்டோம்னா இந்த சட்டியை கொண்டு போய் கொடுப்பான். சீதாராமன் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்து மூடிய திறப்பான், படார்னு வெடிக்கும், டமார்னு செத்து போயிடுவான். எப்படி நம்ம ஐடியா? ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா பையன் உஷாரா இருக்கானே. உஷாரா இருக்கிறவன் ஒண்ணும் கூட போக மாட்டான். அங்க பாரு. ஷோக்கு தான், சேக்கு டான்ஸ் தான். என்னன்னத்த சோகமா உட்காந்துக்கிற? இந்தா முதல்ல சோறு துண்டு, அப்புறமா வேலையை பாரு. பெரிய சாப்பாடு கொண்டு போயிடும் அந்த பக்கம். நாள் பூரா கஷ்டப்பட்டாலும் கையில காசு தங்க மாட்டேங்குது. வரவெல்லாம் கண சொல்லிட்டு போறான். இன்னைக்கு என் கல்யாண நாள் வேற. அவ ஆசையா கேட்ட மெட்டியை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா வரவெல்லாம் சாவுகிராக்கியாவே வரான். உனக்கு வரதெல்லாம் சாவுகிராக்கியாவே இருக்குது, ஆனா எனக்கு
மோல் அடிக்க ஒரு சாவும் வர மாட்டேங்குது. இந்தா நீ துண்ணு. நான் போய் எதனா சாவுதான் பாக்குறேன். அப்படி இல்ல நானே எவனா சாவடிக்கிறேன். நீ துண்ணு. என்னடா இவ்வளவு டேட் ஆகுது? ஏப்பா இது கட்டு போட்டு தெரியா? முடியாது போயா. இந்த ஆளை பார்த்தாலே கடை சொல்ற மாதிரி தான் இருக்கல்ல. இல்லப்பா ரொம்ப அர்ஜென்டான வேலைப்பா. 100 ரூபா வேணா வாங்கிக்க. டேய் நீ போய் ஒரு டீ சொல்ற. அண்ணாத்த நீ எப்ப பாரு டீ குச்சி வைத்த கத்துக்கிற. முதல்ல சோறு துண்ணு. யோ இரியா அண்ணாத்த சாப்பிட்டு வருவாரு. யோ இரியா போயிடாத. யோ நீ போய் டீ சொல்ற போடா. தபார் நீ என்ன பண்ற? பணத்தை கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வர. என்ன அதுவும் எல்லாத்தையும் நான் பண்ணி வைக்கிறேன். போ சீக்கிரம் செஞ்சு வை. டேய் நல்லா இருக்கான்னு பாத்தையா? டீ வாங்க போனோம்னு ஆளையே காணுமே. சரி முதல்ல சோறு துண்ணுட்டு அதுக்கப்புறம் வேற. அண்ணாத்த அண்ணாத்த என்னடா? என்னண்ணாத்த என்கிட்ட டீ சொல்லிட்டு நீ பாட்டு சோறு சாப்பிடுறியா? ஓ முதல்ல டீ சொல்லிட்டுனா சரி முதல்ல டீயே சாப்பிடலாம். சாப்பிட்ட ஒரு சின்ன விஷயம். சின்ன பையன் உங்ககிட்ட எப்படி ஐடியா கேக்குறேன் எனக்கு தெரியலையே. நீ முதல்ல மேட்டர் சொல்லு அண்ணாத்த. அப்புறம் நான் உனக்கு ஐடியா சொல்றேன். அப்படியா? நம்மால ஒரு மெட்டி கேட்டா நான் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன். நீ வாங்கி கொடுத்துறியா? போ அண்ணாத்த. நான் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா? வேற ஐடியா சொல்லு. வேற ஐடியாவா? சரி மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமேல சாயங்காலம் வீட்டுக்கு போவேன்ல, அப்ப இந்த டிஃபன் பாக்ஸ் நிறைய மல்லிகைப்பூ வாங்கி மல்லிகைப்பூக்குள்ள மெட்டியை வச்சு அவளாண்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோ. திறந்து பார்த்தா டமால் ஷாக் ஆயிட மாட்டா அவ. சரியில்லையே. சரியா இல்லையா? சரி சாயங்காலம் அவளை கோயிலுக்கு கூட்டு போய் ஐயர் கையில அந்த மெட்டியை கொடுத்து அவர் கையில அப்படி கொடுக்க சொன்னோன்னு வச்சுக்கோ. அது ஒரு பிரசாதமா இருக்காது? ஓரளவு பரவாயில்ல. ஆனா நான் நினைச்சுக்கு நீ இன்னும் வரல. நீ நினைச்சடமா என்னங்கடா இது? சரி நைட்டு. இப்பதான் நான் நினைச்சதுக்கே நீ வந்துற. ரொம்ப விவரமான ஆளா இருப்ப போல இருக்க. சரி நைட் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமேல நம்ம ரவி பாய் கூட தூங்கிடுவான். அவளும் படுத்துடுவா. அதுக்கப்புறம் நான் மட்டும் பூனை மாதிரி எந்திரிச்சு அப்படியே அவ கட்டிலு கிட்ட போய் அவ காலடியில உட்கார்ந்து அந்த போர்வை எடுப்பேன். எடுத்துட்டு புதுசா வாங்கின அந்த மெட்டியை எடுத்து அவளுடைய அழகான விரலுக்கு நைஸா போட்டு விடுவேன். அக்காவும் நைஸா முழிச்சுக்கிட்டோம். நானும் நைஸா கண்டுக்காம இன்னொரு மெட்டியை எடுத்து இன்னொரு விரலுக்கு போட்டு அந்த விரலுக்கு அழுத்தமா ஒரு முத்தம் கொடுப்பேன். ஐயோ உனீனடா கழுத. உடனே அவ சந்தோஷத்திலையும் பூரிப்பிலையும் அப்படியே ஏந்திரிச்சு என்ன அப்படியே கட்டி புடிச்சு என் நெத்தில ஒரு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்ப சொன்னியே இது சூப்பர் ஐடியா. நீ எங்கேயோ போயிட்டு போ. அழக்கூடாதுமா. இப்ப உங்க அப்பா வந்துருவாரு. மணி 5 ஆச்சு இன்னும் இந்த ஆளை காணுமே. உங்க அப்பா வந்த உடனே கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு நீ நான் உங்க அப்பா 3 பேரை சேர்த்து போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே அழாதம்மா. வாங்க வாங்க. உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். யார் இந்த பெரிய மனுஷன்ட்டியா? ஐயோ அழக்கூடாதுமா. அழக்கூடு. என்ன இவ்வளவு வெயிட் இருக்கு? மல்லிகைப்பூ இருக்கு. அதை நீ திறந்து பார்த்த நீ ஆள் அம்பேல் ஏமாந்துருவ. அதுல மல்லிகைப்பூ இல்ல. நீ கொடுத்த சாப்பாடு அப்படியே இருக்கு. ஏயா? அது காலையில இருந்து ஒரு 15-20 டீ சாப்பிட்டனா அதுல வயிறு கெட்டு போச்சு, வாந்தி வரமா இருந்தது. அதனாலதான் சாப்பிடல. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி நீ குழந்தைய பாத்துக்க. நான் டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு வரேன். மத்தியான சாப்பாடு நசன ஆயிடும். சரி சீக்கிரம் போய் மாத்தி வச்சுட்டு வந்துரு. போடு. டேய் அழாதடா. இன்னைக்கு அப்பா கல்யாண நாள். நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? கரெக்டா சொல்லிட்டு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனா நீ மட்டும் சீக்கிரமா தூங்கினடா. விடிய நோயினு அழுதுட்டான்னு வச்சுக்கோ. அப்புறம் என்னால ஒண்ணு முடியாது. என்னங்க சீக்கிரமா இங்க வா. உன் பையன் ஒண்ணுக்கு வந்துட்டான் பார். அப்பா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாரே. வாடா 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 வாடா. ஒண்ணுக்கு போறதே வேலையா போச்சு இவருக்கு. எத்தனை தடவை தான் ஜெட்டி மாத்துறது? விடாம அழுதுட்டே இருக்கான். என்னடான்னு கேட்டோம்னா உடனடியா ஒரு தம்பி பாப்பா வேணுங்கிறான். நான் தனி மனுஷன் என்ன பண்ண முடியும்? உனக்கு எப்ப பாரு அதே ஞாபகம் தான். கல்யாணம் ஆனதுமா அந்த மாதிரிலாம் பேசாதமா. மனசு ரொம்ப சங்கடப்படும். எனக்கு தெரியும் எப்படி பேசணும். உங்களுக்கு என்ன பேசுறதுக்கு மட்டும் தான் தெரியும். போதும் போதும். குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு மூஞ்சி கழுவிட்டு வா. மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாரு. மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்லம்மா. சாமி கோயிலுக்கு போறதுக்கு மனசு மட்டும் சுத்தமா இருந்தா போதும். தெரியுமா? இதுக்கும் எனக்கு தெரியாதுமா. நீ சொல்லி கொடுத்ததான். வா சீக்கிரம் போலாம் வா. ஐயர் தூங்கிட போறாரு வா. இல்ல கண்ணா நான் ரெடியா 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்க ரெடியா இல்லையா? ரெடிடா. உனக்கு என்ன குழந்தையா குட்டியா? நீ சீக்கிரமா ரெடி ஆயிடுவ. இவன் பார் வாழ் அழுதுட்டா இருக்கான் பார். எனக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி அழறிய? அழக்கூடாதுமா. கல்யாணம் சீக்கிரம் பண்ணாலும் குழந்தை மட்டும் லேட்டா பத்துக்கணும்னு சொல்றது. வயசுக்கு மீறின பேச்சு உனக்கு. நான் கொஞ்சம் வச்சுக்கிட்டா? நீ ஒண்ணு குழந்தைய வச்சுக்கோனா. இந்த கூடைய வச்சுக்கோ. இந்தமா பத்திரமா இந்த சாவியை வச்சுக்கோ. ஐயோ பால் புட்டியை மறந்துட்டேனே. குழந்தை வச்சுக்க பால் புட்டி கொண்டு தரேன். கொடு. இன்னைக்கு கோயிலுக்கு போன மாதிரிதான். விட்றா. ஐயோ அம்மா இங்கே போலடா. உனக்கு பால் புட்டி எடுத்துட்டு வரதான் போறேன். நான் வர வரைக்கும் அழாம இருக்கணும். என்ன என் செல்ல குட்டி குழந்தை பாருங்க. ஏய் இந்த பாருமா சீக்கிரமா வந்துரு. நீ இல்லாம நான் குழந்தைய வச்சுட்டு போராட முடியாது. ஏய் சும்மாறா. நீயாவது பாலுக்கு தான் அழுவுற. நான் வயசுல அம்மாவே நான் அழுதுருக்கேன் தெரியுமா உனக்கு?
சரி விடு, நான் உனக்கு பிஸ்கட் வாங்கி தரேன். என்ன அழாதப்பா. கல்யாண நாள் ராத்திரி அசத்தலான அல்வா கில்வா ஏதாவது வாங்கி வச்சிருப்பானோ? டிஃபன் பாக்ஸ் வெயிட்டா இருக்கும் போது சந்தேகப்பட்டேன். கருப்பருக்கு எப்பவுமே குறும்பு ஜாஸ்தி. அதே உங்க அம்மா இருக்காளே. பச்சைப்புள்ள அழுகுதடி பாட முடியல, இங்கே 2 புள்ள அனாதையா நிக்குது தெருவுல. எனக்குத்தான் தாயில்ல, என் புள்ளைக்கிப்ப தாயில்ல, அழுது பார்த்து ஆறல. பச்சைப்புள்ள அழுகுதடி பாட முடியல, இங்கே 2 புள்ள அனாதையா நிக்குது தெருவுல. எனக்குத்தான் தாயில்ல, என் புள்ளைக்கிப்ப தாயில்ல, அழுது பார்த்து ஆறல, அழுது பார்த்து ஆறல. எனக்கு மெட்டி சத்தம்னா ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா எனக்கு ஒரு மெட்டி வாங்கி தரியா? டேய், அந்த சீதாராமா வரத்துக்குள்ள நம்ம தப்பிக்கணும். என்ன
இனிமே எந்த காரணத்தை கொண்டு ஆத்திரப்பட மாட்டேனே. என் மேல சத்தியம் பண்ணுங்க. இன்னொரு அனாதையில் சீதாராமனுக்கு மட்டுமல்ல, எனக்கும் உடன்பாடில்லை.